இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் உவம உருபுகள். இது பார்த்தீங்கன்னா 10th புக்கு ஓல்டு புக்கு இயல் 5ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி நம்ம அங்கங்கே படித்தது தான். என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உவம உருபுகள் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஓமித்து சொல்கிறது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை சிறப்பாக சொல்கிறதுக்கு இன்னொரு அதை விட சிறப்பாக இருக்க இன்னொரு பொருளை வச்சு ஓமையாக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் ஓமித்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேன் போல இனிமையானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது தமிழை தேன் கூட ஒப்பிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை சிறப்பிக்கிறதுக்காக இன்னொரு பொருளை அதை விட சிறப்பாக இருக்க இன்னொரு பொருளை வச்சு நம்ம வந்து சிறப்பித்து சொல்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம ஓமித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்படின்னா பவளவாய். ஓகேங்களா? ஸோ பவளம் போன்ற வாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வாய்க்கு என்ன பண்ணுற பவளத்தை ஓமையாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல எதை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்கிறோமோ, ஓகேங்களா? ஸோ எது கூட ஒப்பிட்டு சொல்கிறோமோ அதை ஓமை அப்படின்னு சொல்லுவோம். எதை சிறப்பிக்கிறதுக்காக சொல்கிறோமோ அதை ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ எதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அந்த ஒப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஓமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அதை ஒப்பிட்டு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ சிறப்பித்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓம உருபு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஓமைக்கும் பாருங்கள் பவளம் போன்ற வாய், இந்த ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில ஒரு உருபு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உருபை தான் நம்ம ஓம உருபு அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸோ ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில வர உருபை ஓம உருபுன்னு சொல்கிறோம். அந்த ஓம உருபு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா பாருங்க, போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறையா இருக்குது ஓம உருபு அப்படின்னு நன்னூலில் பவனந்தியார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னது ஓம உருபுகள். அந்த ஓம உருபுகள் ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில வரும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை நம்ம ஓம உருபுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓம உருபு வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதை விரியுவமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ விரி ஓமைன்னா விரினாலே என்ன, அந்த இது வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இரண்டாம் வேற்றுமை விரினா என்ன, அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வெளியே தெரியுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் விரினா அந்த உருபு வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விரி ஓமைக்கு எடுத்துக்காட்டு. அந்த ஓம உருவு வெளிப்படையாக தெரியும். அதே மாதிரி தான் பாருங்க, தமிழ் தேன் போல இனிமையானது, இந்த இடத்துல போல அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா? ஸோ வெளிப்படையாக வந்ததுன்னா அதை விரி ஓமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரி ஓமையை ஓமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஓமை தொடர். ஸோ ஓமை தொடர்னாலும் விரி ஓமை அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஓமை உருவு வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அதை ஓமை தொடர்னு சொல்லலாம், விரி ஓமை அப்படின்னு சொல்லலாம். இதுவே தொகை ஓமைன்னு இருக்குது. தொகை ஓமை அப்படின்னா தொகைனால என்ன, அது தொக்கி வந்திருக்கு, அதாவது மறைந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓம உருபு மறைந்து வந்தால் அது என்னது, உங்களுக்கு தொகை ஓமை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பவளவாய் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல பவளம் போன்ற வாய் அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஓம உருவு வரல, அந்த மாதிரி வரல அப்படின்னா அதை நம்ம தொகை ஓமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தொகைநிலை தொடரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ தொகைநிலை தொடரில் இது ஒரு வகை இல்லையா? ஸோ அப்போது இந்த
தொகை ஓமையை ஓமை தொகைன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஓம உருபுகள் மறைந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியாது, மறைந்து வந்து அந்த இடத்துல பொருள் தரும். அந்த மாதிரி தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தொகை ஓமைன்னு சொல்லுவோம். வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா விரி ஓமை இல்லைனா ஓமை தொடர்னு சொல்லுவோம். மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது தொகை ஓமை இல்லைனா ஓமை தொகைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உருவகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உருவகம் என்ன அப்படின்னா இப்போ பவளவா இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உவமை முன்னாடி இருக்கு, உவமேயம் பின்னாடி இருக்கு இல்லையா? இதுவே உவமேயம் முன்னாடியும் உவமேயம் முதல்லையும் ஓகேங்களா உவமை பின்னாடியும் வருது. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை நம்ம உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தேன் தமிழ் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி சொல்லலாம்? தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா தமிழ் தேன் அப்படின்னு வரும். அதாவது வாய்ப்பவளம். புரியுதுங்களா? ஸோ உவமேயமும் உவமையும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ தமிழ் தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தமிழாகிய தேன் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பவளம்னா வாயே பவளம் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது ரெண்டுமே வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றே தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உருவகம் பயன்படுத்துது. ஸோ அப்படி ஒன்றே தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உவமேயம் முன்னாடியும் உவமை பின்னாடியும் வருது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை நம்ம உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இப்போ அமுத மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அமுதம் போன்ற மொழி அப்படின்னு அர்த்தம். இது வந்து உவமை. ஓகேங்களா? இதுவே உருவகம் பார்த்தீங்க அப்படின்னா மொழி அமுது. ஸோ என்னது? மொழியாகிய அமுதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மலரடி, மலர் போன்ற அடி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிமலர், அடியாகிய மலர். ஓகேங்களா? அதுவே அடுத்து மலர் பாதம், மலர் போன்ற பாதம், பாதமலர், பாதமாகிய மலர். அப்போது இந்த இடத்துல போன்ற இது யூஸ் பண்ணிக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தனித்தனியாக தெரியும், மலர் தனியாக பாதம் தனியாக தெரியும். ஸோ மலர் பாதம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதமலர், பாதமாகிய மலர். ஸோ ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உருவகம் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதுதான். ஓகேங்களா? ஸோ ஓம உருவு அப்படின்னா அந்த ரெண்டு, இப்போ ஓமித்து சொல்கிறோம் இல்லையா, ஓமை வேறு ஓமேயம் வேறு மாதிரி வரும். ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில ஓம உருவு வந்ததுன்னா அது விரி ஓமை, வரல அப்படின்னா அது தொகை ஓமை. ஓகேங்களா? ஸோ மறைஞ்சு வந்திருந்ததுன்னா அது தொகை ஓமை. இதுவே அந்த ஓமையை முன்னாடியும் ஓமை பின்னாடியும் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம உருவகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெளிவாக இது எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக ஓம உருபுனா என்ன, ஓமைத்துக்குறதுனா என்ன, விரி ஓமைனா என்ன, ஓமை தொடர்னா என்ன, அதுக்கப்புறம் தொகை ஓமைனா என்ன, ஓமை தொகைனா என்ன, உருவகம்னா என்ன, ஸோ எந்தெந்த மாதிரி அந்த இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஓமேயம் ஓமை இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வேற ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.